இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி கோவை குண்டுவெடிப்பில் பலியான 58 பேர் அப்பாவி பொதுமக்களுக்கு ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தும் வகையில் சிவசேனா கருப்பு தினமாக அறிவித்து கண்டன போராட்டம் நடத்திட்டு வருது. குண்டுவெடிப்பில் பலியான 58 பேருக்கு கோயம்புத்தூர்ல நினைவு தூண் அமைச்சு அவங்களுக்கு வருஷம் நினைவஞ்சலி செலுத்துமாறு தமிழக அரசை இதை கோரிக்கை வச்சு இதுக்கு ஏற்பாடு செஞ்சு தருமாறு வருஷம் ஏற்பாட்டும் பண்ணிட்டு வரோம். காதலர் தினம் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் காதலர் தினம் என்ற பெயரில் கொச்சையான காதல் நடக்கு. கொச்சையான காதலர் தினத்தை தமிழ்நாட்டில் தடை செய்யணும். காதலர் தினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இருக்கு? காதலர் தினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இருக்கு? சமுதாய கலாச்சார சீரழிவு. காதலர் தினம் என்ற பெயரில் சமுதாய கலாச்சார சீரழிவு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த தமிழக அரசு காதலர் தினம் கொண்டாடுவதால் தடை செய்யணும். தமிழக அரசு காதலர் தினம் கொண்டாடுவதால் தடை செய்யணும். இந்த நடு ரோட்ல கெட்டி அடைத்து கொஞ்சி கூத்தாடக்கூடிய இந்த நாதாரி காதல்களை, இந்த கழுத காதல்களை, இந்த நாய் காதல்களை வன்மையா எதிர்க்கிறோம், வன்மையை கண்டிக்கிறோம். சிவசேனா இந்த காதல், இந்த நாய் காதல், கழுத காதல் இதை வன்மையாக இன்னும் பல ஆண்டுகளாலும் சரி இதை வன்மையை எதிர்க்கும், வன்மையை கண்டிக்கும். உண்மையான காதலா வா, நாங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கும். இந்த நாராதி காதல்களா அடிதான் உள்ள மேலே எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க பார்த்தாலும் உட்கார வச்சு வீம்புக்கு தாலியை கட்டி விட்டுருவோம். இது எங்களுடைய முழுக்க சிவசேனா இதுக்கு எதிர்ப்பு. அதே கோவை குண்டுவெடிப்பில் இறந்து போன அந்த 58 பேர்த்துக்கும் தமிழ்நாடு அரசு நினைவு தூண் கோயம்புத்தூர் மத்திய பகுதியில் நினைவு தூண் அமைச்சே தீரணும். சிறுபான்மையருக்கு